ஹாய். இன்னைக்கு வந்து 3வது வாரத்தில் இருக்கிறோம். 28 டிசம்பர் 2024. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் வந்து வீடியோட பிகினிங், அதாவது ஆரம்பத்துலேயும் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் திருப்பி. இது வீக் 0ல் வந்து எல்லாமே 0% இருக்குது. அது என்ன அந்த 3 அப்படின்னு பார்த்தா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது டாப் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் நிஃப்டி 50. இந்த 3ஐயும் தான் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்ப்போம். இதில் வந்து வாரம் எல்லாமே 0ல் இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நிஃப்டி வந்து அந்த டைமில் கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு. அப்போ மியூச்சுவல் ஃபண்டுமே 0ல் இருந்துச்சு. ஏன்னா அதை நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அடுத்தால 2வது வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபெட் ரேட் மூலமாக வந்து மார்க்கெட் எல்லாமே கீழே வந்துச்சு. அப்போது வந்து எல்லாமே வந்து கீழே விழும்போது, ஏதாவது -4.2 நிஃப்டி விழும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு விழலை. -2.9 தான் இருந்துச்சு. மியூச்சுவல் ஃபண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து கீழே விழுந்துருந்துச்சு. இது வீக் 2ல் நடந்தது. வீக் 3ல் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒரு 4-5 நாளாக வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் பார்க்கும்போது நிஃப்டியும் மியூச்சுவல் ஃபண்டும் அதே அளவுக்கு -3%க்கு மேலே வந்து நெகட்டிவ் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து -0.3% வந்து நம்ம வந்துருக்குது. அதாவது வந்து ரெக்கவர் ஆகிட்டோம் அப்படிங்கிறது. அடுத்த வாரத்தில் இது நல்லா போச்சு அப்படின்னா இது வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஜோனுக்கு வந்து போயிடுவோம். இந்த 2 போகிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டும் 50யும் நிஃப்டி 50யும். இதை வந்து அடுத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் வந்து அதில் போட்டிருக்க இந்த கிராஃப் வந்து இந்த சார்ட் வந்து எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் போட்டுக்கிறோம். இதில் வீக் 1ல் 0ல் ஆரம்பித்து வீக் 3 இருக்குது. நம்ம இதில் தான் வந்து 4வது வாரத்தில் இருக்கிறோம். ஓவரால் அப்படிங்கிறது வந்து மொத்த வேல்யூ நம்ம எவ்வளோ போட்டுக்கிறோம், அதில் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ வேல்யூ இருக்குது, அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து போட்டுக்கிறோம். அதுதான் வந்து இதில் இருக்குது. இந்த 3ம் வந்து இது. இந்த நிஃப்டி 50ல் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம், வீக் 0, அதாவது நம்ம ஆரம்பித்த அன்னைக்கு என்ன வேல்யூவில் இருந்துச்சோ அந்த வேல்யூவில் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம டவுனில் இருக்குது அப்படின்ட்டு. அது என்ன வேல்யூ அப்படின்னா 24,610. அந்த வேல்யூவிலேருந்து வந்து -3.24 வந்து இன்னும் இது டவுன் சைடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம வந்து ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட -0.3ல் தான் இருக்கிறோம். அடுத்த வாரம் பாசிட்டிவ் போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து போயிடுவோம். அடுத்து வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து நான் அந்த வேல்யூ வச்சு நான் வந்து செக் பண்ணல. இதில் வந்து என்ன கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதுபடி பார்க்கும்போதுனா நம்ம வந்து இந்த வாரம் 2.5% வந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆகிருக்குது. அதாவது டவுன் சைட் போல் அப் ட்ரெண்டில் போயிருக்குது. இதை பார்த்தோம் அப்படின்னா வெறும் 0.3% தான் அப் சைடு வந்திருக்கு மாறி இருக்குது. நிஃப்டி வந்து இதே சமயத்தில் பார்த்தா 0.192 வந்து இதாக இருக்குது. அதாவது இதை விட நம்ம வந்து ஒரு 1.5 மடங்கு வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த டேட்டா நமக்கு காமிக்குது. இது வந்து இது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். இந்த 2 மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நிஃப்டி 50க்கும் எதிராக வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு எதுபடி கமெண்ட்ஸ் வந்து இதில் அப்டேட் ஆகும். அதை தான் போட்டிருக்குது. வாரம் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் டைமிங் எல்லாமே இருக்குது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கொஞ்சம் அக்கௌண்ட்டுக்கு வர லேட் ஆச்சு. அதனால் அதை வந்து கரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. இன்னொன்று நம்ம மைனஸில் தான் இருந்தோம். -0.9ல் இருந்தோம். அந்த டைம் இது 0.64 வந்து அப்சைடில் இருந்துச்சு. அதனாலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது இந்த வேரி நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போட்டோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோக்கு போகலாம். இது வந்து 3வது வாரத்தில் இருக்கிறோம். 3வது வாரத்தில் பார்க்கும்போது இது வந்து நம்ம வந்து ஸ்டாக் வந்து எப்படி அலோகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு, அதாவது நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% இருக்குது, 78%. இண்டிசஸில் பார்த்தா ஒரு 16% இருக்குது. அப்புறம் ப்ரீசியஸ் மெட்டல்ஸில் வந்து ஒரு 5.8 இருக்குது. அது என்ன ப்ரீசியஸ் மெட்டல் அப்படின்னா கோல்டு, சில்வர். இதில் வந்து நம்ம வேல்யூ வந்து இதில் போட்டுக்கிறோம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அலோகேட் பண்ண அமௌண்ட் வந்து 71,939.86. இதில் நம்ம இப்போ கரண்ட்டாக அதோட வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 71,201.3. அதனால தான் வந்து இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம போட்ட அமௌண்ட்டோட கம்மியாக தான் இருக்கிறோம். அதான் -0.33. இதே சமயத்தில் நமக்கு வந்து நம்ம டாப் ஃபண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த 3 ஃபண்டை தான் நம்ம கம்பேர் பண்ணதுக்காக எடுத்துருக்கிறோம். அதிகமான அமௌண்ட் போடலை. நம்ம வந்து வெறும் பர்சன்டேஜ் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து வெறும் 1000 தான் போட்டு வரோம். அதனால் அதிகமாக போடலை அப்படின்லாம் வந்து இது கேட்காதீங்க. இது வந்து ஒரு கம்பேரிசனுக்காக தான் நம்ம வச்சுக்கிறோம். அதனால் ஒரு 3லேயும் ஒரு ஈக்குவலாண்டாக அமௌண்ட் போட்டுக்கிறோம். அது என்ன இந்த 3 அப்படின்னு பார்த்தா இந்த 3மே அந்தந்த செக்டாரில் வந்து அதை செக்டார் அப்படின்னா மோத்திலால் ஆஸ்வாத்துங்கிறது வந்து மிட் கேப்பில் வந்து 60% போன வருஷம் கொடுத்துருக்குது.
அது வந்து ஒரு டாப் ஃபண்டு. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி வந்து கிட்டத்தட்ட 15.19% வந்து கொடுத்துருக்குது. அது வந்து லார்ஜ் கேப்பில். அதுலேயும் பார்த்தோம் லார்ஜ் கேப்பில் வந்து 20% கொடுத்த ஃபண்டும் இருக்குது. அதில் வந்து நேம் வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. அதனால் நான் ஹெச்டிஎஃப்சி சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பந்தன் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா போன தடவை ஸ்மால் கேப்பில் 51.22% இருக்குது. அந்த ஃபண்டோட நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இது என்ன, நம்ம வந்து போன வருஷம் அப்போ டேரெக்டாக 60% கம்பேர் பண்ணலாமான்னா அது பண்ண முடியாது. ஏன்னா போன வருஷம் மார்க்கெட் இருந்த நிலமை வேறு, இப்போ வேறு. அப்போ வந்து ஒரே டைம் பீரியடில் ஆரம்பிக்கணும் அப்படிங்காக தான் வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் வந்து நம்ம வந்து 3வது வாரத்தில் இருக்கிறோம். இது போட்ட அமௌண்ட்டு அப்புறம் இதில் எவ்வளோ மைனஸில் இருக்கிறோம் பார்த்தோம். எல்லாம் பார்த்தா 3%க்கு மேலே மைனஸில் இருக்குது. ஏன்னா இன்னும் ரெக்கவர் ஆகலை எதுவுமே. வாங்கின ஒரு அடுத்த வாரமே வந்து நம்ம வந்து ஃபெட் ரேட்டு இதனால் வந்து நமக்கு டவுன் ஆச்சு. அது இன்னும் வந்து வெளியே வராமல் இருக்குது. அது வந்து லாஸ் ரெக்கவர் ஆகாமல் இருக்குது. ஓவராலாக லாஸை பார்த்தா -3.52% வந்து நமக்கு லாஸில் இருக்கிறோம். டோட்டல் சிஏஜிஆர் வந்து நம்ம டார்கெட் பண்ணிக்கிறது வந்து 36%. அதில் கரண்டாக நம்ம இப்போ எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த அமௌண்ட்டு, அதாவது -0.33% வந்து இதாக இருக்கிறோம். இதில் வின்னு ஏன் போட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபண்டை விட கொஞ்சம் இந்த தடவை வந்து நம்ம இன்னும் இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஃபண்டு -3.52 இருக்குது, நம்ம -0.33 இருக்கிறோம். அதான் வந்து அதில் போட்டிருக்குது. அடுத்தது இன்னும் டீட்டெயிலாக போகணும் அப்படின்னா இதான் வந்து நம்ம வாங்கியிருக்கிற ஃபண்டு போர்ட்ஃபோலியோ, நம்மளோட போர்ட்ஃபோலியோ. இதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா பவர் இந்தியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. 12% நம்ம வந்து கிடச்சிருக்குது. இதை வந்து நம்ம புக் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு அடுத்த கொஞ்ச நாளில், இல்லை அடுத்த வாரங்கள். அது வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து இருக்குது. அதுக்கு அடுத்த ஆளாக யாருக்கா பார்த்தா ஐபிசிஏ லேப் இருக்குது. இது வந்து ஒரு 5% வந்து இதாக இருக்குது. ₹5 கிடையாது, 5%. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இப்போ 72,000 இருக்குது. இதில் வந்து நம்மளோட கோல் என்ன அப்படின்னா ₹1,00,000 தான் நான் வந்து போடுவேன். அதுக்கு மேலே போட்டலாம் இது பண்ணேன். இதோட நம்மளோட கோல் என்ன அப்படின்னா ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து தனியாக அலோகேட் பண்ணும்போதும் ஒரு இது கூட, அதனால் ஒரு மினிமம் வேல்யூ தான் வச்சுக்கிறேன். அதனால் பல லட்சங்கள் போட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணணும்னு கிடையாது. அந்த பர்சன்டேஜை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 12% நமக்கு வந்து வந்துருக்குது. அடுத்தால ஐபிசிஏ 15%. டவுன் சைடில் யார் இருக்கான்னு பார்த்தா டால்மியா பாரத் இருக்கிறா, -9% இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தால எஸ்கார்ட் இருக்குது. எஸ்கார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டால்மியா வந்து இன்னும் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்குது. நம்ம வந்து வாங்கினது கொஞ்சம் மேலே தள்ளி வாங்கியிருக்கிறோம். அதனால் வந்து அது ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஏற்கனவே ₹5,742 இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கீழே போய் அந்த சப்போர்ட் லெவல் எதுவும் ஒரு மூவ்மெண்ட் எதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வேணால் கூட கொஞ்சம் இது பண்ணுவேன். எப்படினாலும் 10%க்கு மேலே வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து நான் அலோகேட் பண்ண மாட்டேன். அதான் வந்து நம்ம வந்து ரூல்ஸ் படி 5% தான் நான் வந்து அலோகேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து இது பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக. இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோவில் நடந்தது. பீஸ் பார்த்தோம் அப்படின்னா அது இந்த இருக்குது. இது நிஃப்டி எல்லாம் ரெக்கவர் ஆனால் தான் வந்து எந்த இது ரெக்கவர் ஆகும். ஆனால் 15% நம்ம வந்து வச்சுக்கிறோம். அதனால் அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. அடுத்தால கடைசியாக இருக்குது நம்ம ப்ரீஷியஸ் மெட்டல் சில்வர் அண்ட் கோல்டு. அது வந்து ஒரு ₹4,200 கிட்ட இருக்குது. இது நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ண நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய பிளானு. அது நம்ம எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபண்டு என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இது ஆவரேஜ் என்ஏவி, கரண்ட் வேல்யூ, இன்வெஸ்டட் எல்லாமே இருக்குது. இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம டவுனில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த 3.5 3.95 இதே தான் நம்ம வந்து அந்த மேலே இருக்க டேபிளில் பார்த்துருப்பீங்க. இதுதான் அதில் இருக்குது. இப்போ பெருசாக இது கிடையாது. ஓவராலாக -3.5 வந்து நமக்கு வந்து நெகட்டிவில் இருக்குது ஃபண்டு. இது நம்ம வாங்கியிருக்க போர்ட்ஃபோலியோவோட ஸ்க்ரீன்ஷாட்டு. இது வந்து 28 டிசம்பரில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இது இந்த வந்து நம்ம ப்ரோக்கர்ட்டேருந்து நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அதில் போட்டிருக்க வேல்யூ எல்லாமே இதோட மேட்ச் ஆகும். ஏன்னா இதில் இருந்தால் நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் அந்த வேல்யூஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் இதில் வந்து பொடிசாக இருக்குது -0.33 வந்து நம்ம இருக்கிறோம் ஓவராலாக. இதே சைடு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சைடு பக்கம் வந்தால் இதில் வந்து இதேமாரி நான் ஒரு சொன்ன மாரி தான் இதை பர்சன்டேஜாக நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதை வந்து டோட்டல் வேல்யூ பார்க்காதீங்க. இதில் நம்ம வந்து ஓவரால் இது வந்து இந்த P&Lன்னு இருக்கக்கூடியதில் பார்த்தா தெரியும். -3.57, -3.95, -30 இருக்குது. இதில் ஓவரால் பார்க்கும்போது -3.5 இருக்குது. இதே வேல்யூ தான் நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கிறோம் மேலே. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீக் 3 இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அங்கே அதுக்கு அடுத்த சைடில் உள்ள லைன் சார்ட்டுமே நம்ம பார் சார்ட்டுமே நம்ம போட்டிருப்போம். அதுக்கு அடுத்தால இன்னொரு விஷயம் நம்ம காமிக்கணும். அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு இடத்துல இங்கே போட்டிருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த இருக்குது. நம்ம டாப் ஃபண்டுன்னு சொல்லுதுமே அதுக்காக வந்து இந்த இது போட்டுக்கிறேன். அதான் வந்து இது நம்ம மோத்திலால் எப்படி பண்ணியிருக்கிறாரு பாஸ்ட்டில். அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி டாப் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து
இது வந்து இதோட வருது கடந்த வருஷக்குள்ளது. அப்புறம் இன்னொன்று வந்து பந்தன். இது வந்து ஒரு என்னோடய டாக்குமெண்டேஷனுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் வந்து பாருங்கள். இதான் வந்து போன வருஷமாக நம்ம வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணது. இது எல்லாமே டாப் ஃபண்டு தான். நம்ம வந்து சும்மா டம்மி ஃபண்டெல்லாம் எடுத்து போடலை. அதோடு பார்க்கும்போது இப்போதைக்கு நல்லா தான் போகுது. ஆனால் வந்து எதையுமே முதலே வந்து முடிவு பண்ண முடியாது. ஒரு இன்னும் ரொம்ப வாரங்கள் போக போக நம்ம வந்து அது எப்படி பண்ணுது, இது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இருக்குது. ரெண்டுலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியும், நம்மளால் சில விஷயங்கள் பண்ண முடியும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஏன்னா அவங்க வந்து ஃபண்டு மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளோட நிறைய டேட்டா இருக்கணும், அவங்கள நம்மளோட நாலேஜபிளாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து நம்ம தான் வந்து டிசைட் பண்ணுறோம். அதில் வந்து அவங்க வந்து எல்லாமே ப்ரீ டிஃபைன் மாதிரி. அதனால் நம்ம இதில் பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து வீக் 3 வரைக்கும் இருக்குது. அடுத்த வாரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வீக் 4 பாசிட்டிவாக போதா இல்லையா அப்படிங்கிறது. அவ்வளோதான். அடுத்த வாரம் பார்க்கலாம்.